நந்தி பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் பூலோகத்தில் சிவபக்தரான சிவாதர் மற்றும் அவரது மனைவி சித்திரவதி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்தார்கள். அவர்களின் துன்பத்தை தாங்க முடியாமல் சிவாதர் சிவபெருமான் அவரை வேண்டி கடுமையான தவம் செய்தார். அந்த உண்மையான வேண்டுதல் சிவபெருமானின் மனதை உருக்கியது. ஒரு நாள் சிவாதர் அவர் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு தங்க வேலை கிடைத்தது. அதை திறந்த போது உள்ளே இருந்தது ஒரு சாதாரண குழந்தை இல்லை, காளை முகம் கொண்ட தெய்வீக குழந்தை. அந்த நொடி அவர்களின் வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போதே இந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயர் வை என்று சிவபெருமானின் குரல் கேட்டது. அந்த நந்தி 7 வயதிலேயே வேதங்களை கற்ற ஞானி ஆனார். சிவன் மீது அன்பு அவர் சாதாரணமாக வைக்கல. இன்று வரை நந்தி தேவர் எல்லா சிவன் கோவில்களிலும் காவலனாகவும் பக்தர்களுக்கும் சிவனுக்கும் நடுவிலான பாலமாகவும் நிற்கிறார். அதனாலதான் நம்ம சிவன் கோவிலுக்கு போனா முதல்ல நந்தியை பார்த்து தான் பிறகு சிவனை தரிசிக்கிறோம். அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது நீங்க நந்தியை சாதாரண சிலைன்னு நினைக்காதீங்க. அவர் தான் சிவனை அடையறதுக்கான முதல் படி.